வணக்கம் நண்பர்களே. கிராக் வித் சாக் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் சகோ கிரண். லாஸ்ட் கிளாஸ் ஹீட் யூனிட்டை பற்றி பார்த்துருந்தோம் சரிங்களா. வெப்பம் அதோட கண்டினியூட்டி தான் சரிங்களா. அது கொஞ்சம் லென்த்தாக போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லென்த்தாக போனது காரணம் அது கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருந்தோம், நிறைய பேசணும் அதை பற்றி சரிங்களா. ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க மீன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் விட்டாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வரது கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் டைம் இருக்கிறதுக்காக தான் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் சயின்ஸில் மெயினாக ஃபிசிக்ஸ் எப்போவுமே அப்ளிகேஷன் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. எதை எப்படி அப்ளை பண்ணுறோம், அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா தான் அது உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ விடுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். அடுத்து டிஎன்பிஎஸ்சிக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வருது இப்போதைக்கு டைம் எதுவும் தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் படிக்கும்போதே கொஞ்சம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. டைம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. படிக்கிற டைம் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, உள்ளே போயிடலாம். வெப்பம் அதோட கண்டினியூட்டி 9th ஸ்டாண்டர்டில் 7th யூனிட் பார்க்க போகிறோம் சரிங்களா. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வெப்பத்தின் விளைவு, அதாவது எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹீட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். வெப்பம் எப்படி பரவுதுன்னு பார்த்தோம் சரிங்களா. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல்லாக என்ன அப்படின்றது டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ டெம்பரேச்சரோட கான்செப்ட் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா. வெப்பநிலை பற்றிய கருத்து, கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாஸ்ட்டில் சொன்னப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்லையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மேட்டர்லையோ எவ்வளோ ஹீட் எனர்ஜி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி சொல்கிறது தான் யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் அந்த அளவீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறது. இது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் 2லாம் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 மட்டும் பார்த்துக்கலாம். ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸ், கெல்வின் ஓகேங்களா. இந்த இதில் 2க்கு மட்டும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா நேம், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சென்டிகிரேட் அப்படின்றது எதுக்குள்ள நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ்குள்ள நேம் சரிங்களா. அடுத்து அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, தட் மீன் தனித்த அளவு அப்படின்றது கெல்வின் பார்த்து வச்சுக்கோங்க. கெல்வின் அப்படின்றதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேல். இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின், முக்கியமான ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய அளவீடு எதுன்னு கேட்டாங்கன்னா டிகிரி செல்சியஸ் சரிங்களா. இது ஒரு அடிக்கடி கேட்குற கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. டிகிரி செல்சியஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பநிலை அளவீடு. ஓகே, உள்ளே போயிடலாம். ஸோ வாட்டரோட ஸ்டேஜஸை வச்சு நமக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸோட மெல்டிங் பாயிண்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வச்சு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிளில் 3 விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட். இந்த 3 பேரையும் அவங்க 3 பேரையும் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஈஸியாக எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி எந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம், அதாவது ஐஸ் கியூப்ஸ் பனிக்கட்டிகள் இருக்குது அப்படின்னா எந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் அது உருக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், உருக ஆரம்பிச்சிடும். ஆமாம் தானே. அதுவே வாட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டிகிரி செல்சியஸில் அது பாயில் ஆகும், எப்போ கொதிக்க ஆரம்பிக்கும், அதோட கொதிநிலை எப்போ அட்டைன் ஆகும்னு கேட்டால் 100 டிகிரி செல்சியஸ். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது நீரின் உறைநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அதுவே பனிக்கட்டியின், அதாவது ஐஸ் கியூப்ஸோட உருகு நிலை, தட் மீன் மெல்டிங் பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட்டர் அப்படின்னு கேட்டு அது 0 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது உருகு நிலையை ரீச் ஆகும், சரி உறைநிலையை ரீச் ஆகும் ஓகேங்களா. அதுவே ஐஸ் கியூப்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணால் உருகு நிலையை ரீச் ஆகும், 0க்கு +ல் வரும்போது பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் இது டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கெல்வின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த கெல்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த கெல்வினில் வாட்டர் பாயில் ஆகும், ஐஸ் கியூப் மெல்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அது எத்தனை டிகிரி கெல்வினில் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273 ஆட் பண்ணுவோம். ஆமாம் தானே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எத்தனை கெல்வின் அப்படின்னு கேட்டாங்கன்னா 273 ஆட் பண்ணி 274 அப்படின்னு சொல்லுவாங்க. 274 கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாக தான் இருக்கும், 273 தான் இருக்கும். அப்போது 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கெல்வினில் எழுதணும் அப்படின்னா 273 கெல்வின். இதானே. இது என்னது, பனிக்கட்டியோட உருகுநிலையும் சொல்லலாம், இல்லை வாட்டரோட உறைநிலைன்னு சொல்லலாம். ரெண்டே வித்தியாசம் பார்த்து வச்சுங்க. உருகுநிலை, உறைநிலை. பனிக்கட்டி தான் உருகும், வாட்டர் தான் என்ன ஆகும்னா உறையும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னா ஆல்ரெடி 0லேருந்து 100 இருக்கா, அப்போ இது வந்து 273லேருந்து 373 மாறும். ஆமாம் தானே. 373 கெல்வின். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரின் கொதிநிலை கெல்வினில். இது ரெண்டுமே நமக்கு நல்லா தெரியும். எதுக்கு
செல்சியஸும் சரி கெல்வினும் சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரன் ஹீட். ஸோ ஃபேரன் ஹீட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேரன் ஹீட்டில் பனிக்கட்டியின் உருகுநிலை, வார்த்தையை பார்த்துக்கோங்க, பனிக்கட்டியின் உருகுநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபேரன் ஹீட்டில் 32 ஃபேரன் ஹீட். ஓகேங்களா? அதுவே நீரின் கொதிநிலை, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் கேட்டாங்கன்னா 212 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேரன் ஹீட் அப்படிங்கிறத ஃபேன் ஹீட் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை விங் இருக்கும்? ஒரு 3 ரெக்கை இருக்குமா? ஸோ அந்த 3 ரெக்கையில் ஒன்று உடஞ்சி போச்சுன்னா 2 தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இருக்கிறனால அது என்ன ஆச்சுன்னா ஃபேன் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேன் 3 ரெக்கையில் ஒன்று உடஞ்சதுனால 2 தான் இருக்குது, அதனால ஹீட் ஆயிடுச்சு. ஃபேரன் ஹீட், ஃபேன் ஹீட். ஸோ அந்த 3 அப்படின்றதுல வந்து 1 மைனஸ் பண்ணுங்க, 2 அந்த 1 தூக்கி சென்டரில் போட்டு திருப்பி 2 போட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட், தட் மீன் கொதி நிலை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியோட மெல்டிங் பாயிண்ட், உருகு நிலை, அதாவது பனிக்கட்டியின் உருகு நிலை. இங்கே கொடுத்துருக்க பாருங்க, டேபிள் உள்ள பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க தெரியும். சரிங்களா? ஃபேரன் ஹீட் அப்படின்றது இங்கே மெஷர் பண்ணியிருக்கோமா? சரிங்களா? ஓகே, இந்த 2 விஷயம், இந்த 3 விஷயத்தை மட்டும் பார்த்துங்க. இதுக்கப்புறம் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 32க்கும் 212க்கும் 32க்கும் 212க்கும் கேப் எவ்வளோங்க இருக்குது? 180 இருக்கா? ஸோ அந்த 0 to 0 100, இந்த 273 373க்கு இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கேப் பார்த்து வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இந்த இடத்த பாருங்கள், அப்சல்யூட் 0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? தட் மீன் தனிச்சுழி வெப்பநிலை. ஸோ அப்சல்யூட் அப்படின்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? அதாவது நம்ம கெல்வின் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு என்ன பார்த்தோம்னா அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? ஸோ கெல்வின் ஈக்குவலாக அதாவது கெல்வின் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா 0 டிகிரி கெல்வின், 0 கெல்வினில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். முழுமையாக 0வா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க? தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து கெல்வினில் 0 அப்படின்னா டிகிரி செல்சியஸில் எவ்வளோ? 273 -273. அட் த சேம் டைம் ஃபேரன் ஹீட்டில் கேட்டாங்கன்னா -460 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 273 ஆட் பண்ணி 274 ஈஸியாக போட்டுருவோம். ஓகேங்களா? இதுவே 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபேரன் ஹீட்டாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேபிள் போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரிசை எழுதிக்கோங்க, டிகிரி செல்சியஸ், கெல்வின், ஃபேரன் ஹீட், இது எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ கேப் இருந்துச்சு? 0 to 100 வரைக்கும் 100 கேப். கெல்வினில் 273 to 373, இது வந்து 0 வந்து அதாவது பனிக்கட்டியோட உருகுநிலை அல்லது வாட்டரோட உறைநிலை, 100 அப்படிங்கிறது வாட்டரோட கொதிநிலை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 273 to 373ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது என்ன வரும்னா இந்த இடத்துல கேப்பு 100 தான். இதே ஃபேரன் ஹீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32 to 212ன்னு பார்த்தோமா? அப்போ இந்த இடத்துல வரக்கூடியது 180 கேப். சரிங்களா? ஸோ இது மூணுமே என்னென்னா ஈக்குவல் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸோட அந்த பனிக்கட்டியின் உருகுநிலை பார்த்தா எவ்வளோ? 0 இருந்துச்சா? ஸ்டார்டிங் ரேஞ்ச் 0. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன? அதை மைனஸ் பண்ணி போடுங்க, 273. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன? -32 மேலே. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் என்ன வேணாலும், இப்போ டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு C = 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா K கேட்கணும்னா ஈஸி. இந்த இடத்துல வந்து 10 அப்ளை பண்ணுங்கள், இந்த 2 மட்டும் எடுத்துக்கோங்க, இதையும் மட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒன்றே ஒன்று நமக்கு K மட்டும் தான் தெரியாது. அப்போ ஈஸியாக K என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் டேபிளாக. சரிங்களா? ஒரு சின்ன இதாக கொடுத்துருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின், அதாவது 0 கெல்வின் அப்படிங்கிறத அப்சல்யூட் 0 அப்படின்னு சொன்னோமா? அதே இதை டிகிரி செல்சியஸில் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -273.15 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இதில் போட்டு கண்டுபிடிங்க, ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகே, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வினுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்க, ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடு, கேஸு, சாலிடு, அதாவது வாட்டரோட 3 நிலைகளை பற்றி சொல்கிறாங்க. லிக்விடாக இருக்கும்போது, சாலிடாக இருக்கும்போது, கேஸாக இருக்கும்போது, இது மூணும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது பார்த்தீங்களா? அதான் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வினில் 273.16 கெல்வினில். ஓகேங்களா? டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.01 டிகிரி செல்சியஸ். இதுவே ஃபேரன் ஹீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32.01 ஃபேரன் ஹீட்.
ஓகேங்களா, இது பார்த்து வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம். நமக்கு புக்கில் இருக்கிறது இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 273.16 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது 2 எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, ட்ரிபிள் பாயிண்ட் நமக்கு இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, அப்சல்யூட் ஜீரோன்னு பார்க்கும்போது 273.15 பார்த்தோம் மைனஸ் இதுலனா டிகிரி செல்சியஸில் பார்க்கும்போது. சரிங்களா, ஸோ இதில் என்னென்னா இந்த 15 எங்கே வரும், 16 எங்கே வரும் தான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ 15 எங்கே வரும், 16 எங்கே வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரிபிள் பாயிண்ட்னு வந்தால் 6, ஏன்னா ட்ரிபிள்னா 3 தானே. ஸோ 3ஆல் எந்த நம்பர் டிவைட் ஆகுன்னு கேட்டால் 6 தான் டிவைட் ஆகும். அப்போ ட்ரிபிள் பாயிண்ட்ற வார்த்தை வந்தால் கடைசியாக 6ன்னு வருது, அதாவது 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வருது. ஸோ வெறும் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 தான் முடியும். ஓகேங்களா, மும்மை புள்ளி தமிழில் சொல்லணும்னா இந்த இங்கே இருக்கு பாருங்கள், நீரின் மும்மை புள்ளியின் 1/273.16 பங்கு தான் ஒரு கெல்வின் அப்படின்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ பார்த்தோம், 273.16 பார்த்தோமா, அது கூட ஒரு பங்கு ஆஃப் 273.16 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெல்வின்னு சொல்கிறாங்க. இது என்ன சிம்பிளாக இதே அடித்தோம்னா ஒரு கெல்வின் தான் வரும். ஸோ மும்மை புள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா நீரின் மும்மை புள்ளி, அதில் 1/273.16 தான் ஒரு கெல்வினா. இதான் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம கேட்கணும்னா ஒரு கொஸ்டின் எது கேட்கலாம்னா இது கேட்கலாம், நீரின் மும்மை புள்ளி என்ன அப்படின்னு இது கேட்கலாம். அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கேட்கலாம். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் தன்வெப்ப ஏற்புத்திறன், அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட். தன்வெப்ப ஏற்புத்திறன் இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக் ஹீட், அப்புறம் வெப்ப ஏற்புத்திறன் அதாவது ஹீட் கெப்பாசிட்டி. இது ரெண்டுக்கு மெயினான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கலாம், 1 லிட்டர். ஓகேங்களா, இது வந்து ஒரு 5000 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா, இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 23 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இதுவும் ரூம் டெம்பரேச்சர் 23 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 23 டிகிரி செல்சியஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸாக ரைஸ் பண்ண போகிறேன் அதோட டெம்பரேச்சரை, இந்த 1 லிட்டரையும். அதே தான் இங்கேயும் நான் பண்ண போகிறேன், 24 டிகிரி செல்சியஸை ரைஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் இதுக்கு ரைஸ் பண்ணணும், இந்த டெம்பரேச்சரை நான் கூட்டணும் அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும்ல. அப்போ ஹீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஹீட் சப்ளை கொடுப்போமா, ஹீட் அப்படின்ற விஷயத்தை சப்ளை பண்ணுமா. அப்படி ஹீட் சப்ளை பண்ணி இந்த 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறேனோ அதுதான் இதோட தன் வெப்ப ஏற்பு திறன். தட் மீன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி புரியுதுங்களா. அதாவது 1 லிட்டர் அதுக்கான குவான்டிட்டி நமக்கு தெரியும். அது என்ன சொல்றாங்கன்னா யூனிட் ஆஃப் வாட்டர், 1 யூனிட் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் தன் வெப்ப ஏற்பு திறன் 1 யூனிட்டுக்கு. ஓகேங்களா, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறோம் அப்படின்றத Q. ஓகேங்களா, எவ்வளோ மாஸ் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா M. ஓகேங்களா, அதுக்கடுத்து அது எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் 23 24 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டெல்டா டீன்னு போடுறோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C = ஹீட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ Qவோட யூனிட், அதாவது வெப்பத்தோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகேங்களா, மாஸோட யூனிட் கேஜி. ஓகேங்களா, டெல்டா டி டெம்பரேச்சரோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின். அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வின் ஈக்குவல் டு C. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தன் வெப்ப ஏற்பு திறன். இங்கே பார்க்க போகிறது வெப்ப ஏற்பு திறன், வெறும் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் தண்ணி தான், இதுவும் அதே வாட்டர் தான் இங்கே வச்சுருக்கோம் 5000 லிட்டர். இப்போ வந்து எனக்கு 1 லிட்டருக்கு என்னன்னு தெரியும், அப்போ 5000 லிட்டருக்கு தெரியும்னா இன்ட்டு 5000 போட்டால் போதுமா. அதாவது 1 லிட்டருக்கு என்னங்கிறத நம்ம சின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகேங்களா, எனக்கு 5000 லிட்டர் இருக்குது, அப்போ இன்ட்டு அதோட மாசம் மல்டிப்ளை பண்ணால் போதுமா. ஸோ நான் ஸ்பெசிஃபிக் தன் வெப்ப ஏற்பு திறனை எப்படி டினோட் பண்ணுறேன் அப்படின்னா C டேஷ் அப்படின்னு சொல்கிறேன் ஹீட் கெப்பாசிட்டியை. அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி, இவனும் அதே தண்ணி தான், இதுக்குள்ளே இருக்கிற 5000 லிட்டர் அதே தண்ணி தான். அப்போ என்னோட 1 லிட்டருக்கான வேல்யூ எனக்கு தெரியும், அதுதான் அந்த C. மொத்தம் எத்தனை லிட்டர் நான் வச்சுருக்கேன், 5000 லிட்டர் வச்சுருக்கேன், அது நான் மாஸ் எம்னு மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, எம். அப்போ இதில் நல்லா கவனிச்சிட்டே வாங்க, இதோட யூனிட் என்ன ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வினா இன்ட்டு கேஜி போடுறேன். அப்போ கேஜி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜூல்ஸ் பெர் கெல்வின், அவ்வளோதான். புரியுதுங்களா. அப்போ வெப்ப ஏற்பு திறனுக்கு ஜூல்ஸ் பெர் கெல்வின், தன் வெப்ப ஏற்பு திறனுக்கு ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வின். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதான் வித்தியாசம். 1 யூனிட்னு கொடுத்தாங்கன்னா அந்த யூனிட் மட்டும் கேஜி வரும், யூனிட் கொடுக்காம மொத்த மாசம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல கேஜி வராது, வெறும் ஜூல்ஸ் பெர் கெல்வின். இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது.
பொருளையோட நிறை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளின் நிறை தான் மாசுன்னு சொல்கிறோம். அந்த மாசு எவ்வளோ இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். அதோட நேர்மாறில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சப்ளை கொடுப்போம். அதான் இங்கிலீஷ் நீங்கள் பாருங்கள், மாஸ் ஆஃப் த பாடி எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் என்ன பண்ணுவோம் ஹீட் சப்ளை. 1 லிட்டர் இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாகச்சா அதிகமாக வைக்கிறோம், அந்த மாதிரி சரிங்களா. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி சேஞ்ச் ஆகும்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுக்கணும்னு சிம்மில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் வந்து 50 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சிம்மில் இருந்து கொஞ்சம் கூட்டி வைப்போமா, அடுப்பை கொஞ்சம் தூண்டி வைக்கணும்னு சொல்லுவோமா. ஸோ அதுதான் இங்கே. ஸோ அது வந்து டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் ஹீட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M டெல்டா Tன்னு எழுதுவோம். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தூக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு C இன்ட்டு M டெல்டா T. இந்த C தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி, சாரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன். ஓகேங்களா. ஸோ அந்த சியை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சி இந்த பக்கம் வச்சுட்டு Q பை மாஸ் டெம்பரேச்சர் அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா. ஸோ வாட்டரோட தன் வெப்ப ஏற்புத்திறன் பார்த்து வச்சுக்கோங்க 4200. அதே பனிக்கட்டி ஆயிடுச்சு, அது உருகிருச்சு அப்படின்னா இப்போ வாட்டருக்கு டென்சிட்டி அதிகம் பனிக்கட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. இங்கே கவனிங்க, வாட்டரோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால் 4200 420 x/0 சேர்த்துக்குங்க. அது வந்து இது டென்சிட்டியும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அது வந்து ஐஸ் கட்டியாக மாறும்போது டென்சிட்டி குறைஞ்சிடும். ஸோ தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படியே பாதியாக குறைஞ்சிருது. ஓகேங்களா. அதுவே ஸ்டீமாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா 460. இந்த 460 வார்த்தை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. -460 அப்படின்றது எங்கே பார்த்தோம், ஃபேரன் ஹீட்டோட தனிச்சுழி வெப்பநிலை, அதாவது அப்சல்யூட் 0 அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா சரிங்களா. ஸோ அதான் இவ்வளோ. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஏற்புத்திறன். அதான் இப்போ பார்த்தோம்ல வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது என்ன பார்த்தோம், C டேஷ் தான் வெப்ப ஏற்புத்திறன். எனக்கு தன் வெப்ப ஏற்புத்திறன் தெரியும், வாட்டரோட தன் வெப்ப ஏற்புத்திறன் நான் Cன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டு அது 1 லிட்டருக்கானது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 5000 லிட்டர் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு அதோட மாஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துருமா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வின். இதில் அந்த ஜூல்ஸ் பெர் கேஜி, ஜூல்ஸ் பெர் கெல்வின் மட்டும்தாங்க SI யூனிட்டு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எந்த யூனிட், இப்போ ஜூல்ஸ் பெர் கெல்வின் ஜூல்ஸ் பெர் டிகிரி செல்சியஸ் எழுதலாம், இல்லை கிலோ ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ் எழுதலாம், இல்லது கிலோ கலோரி பெர் டிகிரி செல்சியஸ் எழுதலாம். ஸோ இப்போலாம் எழுதலாம், இதெல்லாம் SI யூனிட் கிடையாது. SI யூனிட்னு கேட்டாங்கன்னா இது மட்டும்தான் SI யூனிட் சரிங்களா. இது ஜூல்ஸ் பெர் கெல்வின். அதே மாதிரி இங்கே கேட்டாங்கன்னா இது மட்டும்தான் SI யூனிட். ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வின் மட்டும்தான் SI யூனிட் சரிங்களா. மற்றது எது SI யூனிட் வராது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம கொஸ்டின் கேட்கலாம்னா இதுதான் மெயினாக கேட்கலாம், அந்த யூனிட் கேட்கலாம். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரோட ஜூல்ஸ் பெர் என்ன, பனிக்கட்டியோடது என்ன, இது என்ன, அப்படி தான் கேட்கலாம். இதான் மெயினான கொஸ்டின், இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிலை மாற்றம். இது சிம்பிளுங்க, உங்களுக்கே தெரியும். லிக்விட்ல இருந்து கேஸாக மாறினா அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியாதல், வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அதுவே அந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறுச்சுன்னா சப்ளிமேஷன் சொல்கிறோம், சாரி டெப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அந்த சாலிட் டைரெக்டாக கேஸாக மாறுச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லா வார்த்தையும், உருகுதல், உறைதல், ஆவியாதல், குளிர்தல், பதங்கமாதல். ஸோ அந்த விஷயம்தான். இப்போ எப்போ பனிக்கட்டி ஆகும், சாலிடு வந்து லிக்விட் வந்து சாலிட் ஆச்சுன்னா அது பேர் பனிக்கட்டி சரிங்களா. அதே சாலிடு லிக்விட் ஆமாச்சுன்னா மெல்ட்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா. சிம்பிள் மேட்டர் இது. அடுத்து போயிடலாம். அடுத்து உள்ளுறை வெப்பம். உள்ளுறை வெப்பம்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் மேட்ரு. இப்போ என்னன்னா இந்த இங்கே ஒரு ஃப்ளாஸ்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இதை பாருங்கள். இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது ஓகேங்களா. இந்த வாட்டர் எப்போ வரைக்கும் தான் வாட்டராக இருக்கும், 0 to 100 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் வாட்டராக இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு அந்த கேப் விட்டு வாட்டராக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்காது சரிங்களா. ஓகேவா. ஸோ 0க்கு கீழே போச்சு அப்படின்னா பனிக்கட்டியாக மாறிடும், 100க்கு மேலே போச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும்னா கேஸாக மாறிடும். ஓகேங்களா. அவ்வளோதான் மேட்டர், சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த வாட்டர் நான் வாட்டராகவே இருக்கணும் அப்படின்னா தன்னோட டெம்பரேச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அதை தாண்டி போகும்போதோ இல்லை குறைஞ்சி போகும்போதோ தன்னோட நிலையவே மாற்றிடுது. புரியுதா. நான் வாட்டருங்க, நான் வாட்டராக தான் இருக்கணும் அப்படின்னு அது நினைக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா தன்னோட டெம்பரேச்சர் என்னவோ அதை அப்படியே மெயின்டைன். இங்கே பாருங்கள், வெப்பநிலை மாறாத நிலையில், நல்லா கவனிச்சுக்கோங்க, வெப்பநிலை மாறலை அந்த இடத்துல, வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது, வெப்பநிலை மாறல, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வாட்டர் வந்து வாட்டராகவே இருக்குன்னா பிலோ 100க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், தன்னோட நிலை மாறிடும். ஓகேங்களா. வெப்பநிலை மாறாத நிலையில் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது
உட்கவரப்படும் அல்லது வெளியிடப்படும் ஆற்றல் உள்ளுறை வெப்பம். தன்னோட நிலையை வந்து எதுவுமே மாற்றிக்காது. ஆனால் டெம்பரேச்சர் வந்து ஒன்று உள்ளே வெளியே விட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் வந்து லிக்விடாகவே இருக்கணும்னா 100லே இருந்தால் தான் இருக்கும். 100க்குள்ளேயே 100 ரீச் ஆகிறதுக்கு மேலே போகும்போது என்ன ஸ்டீம் ஆகி போயிடும். ஆமாம் தானே? ஸோ தன்னோட நிலை என்ன பண்ணுதுன்னா மாறலை. சரிங்களா? அதாவது வெப்பநிலை, தன்னோட வெப்பநிலை மாறலை. மாறாத வெப்பநிலையில் ஒரு பொருள் என்ன 100 டிகிரி செல்சியஸில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதோட நிலை என்ன மாறிட்டே இருக்குன்னா மாறிட்டே இருக்கு. அப்போ என்ன, நம்ம ஹீட் எனர்ஜி அதில் சப்ளை பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி நல்லா வாட்ச் பாருங்கள். வெப்பநிலை மாறாத நிலையில், டெம்பரேச்சர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகவே இல்லைங்க. வெப்பநிலை மாறாத நிலையில் பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, வாட்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து தன்னோட நிலையை மாற்றுதுன்னா ஒன்று கேஸாக மாறுது, இல்லை என்ன பண்ணுதுன்னா சாலிடாக மாறுது. இந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த வாட்டரோட வெப்பநிலையே மாறலையாம், ஆனால் கேஸாக மாறுது. கேஸாக மாறுது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கேஸாக மாறும்போது இது 100க்குள்ளே இருந்தால் தான் வாட்டராக இருக்கும். கேஸாக மாறும்போது 100க்கு மேலே டெம்பரேச்சர் எடுத்துக்கும். ஸோ அடிக்கடி நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க தெரியுமா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளுறை வெப்பம்னா என்ன அர்த்தம்னா லேட்டன் ஹீட்டுங்க. சரிங்களா? லேட்டன் ஹீட்டு. அடிக்கடி ஒரு கொஷின் கேட்பாங்க, ஹாட் வாட்டர், ஸ்டீமு, இது ரெண்டும் கையில் படும்போது எது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கும், அதிகமாக காயத்தை உண்டு பண்ணணும்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஸ்டீமு தான். ஹாட் வாட்டரோட, அதாவது சுடுதண்ணி கையில் போடுறதுக்கும் நீராவி, அந்த அடுப்புலேருந்து தட்டெல்லாம் தூக்கும்போது ஆவி அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் கையில் போடுறதுக்கும் எது வந்து அதிகமாக ஹாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் தான் அதிகமாக ஹாட் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுறை வெப்பம், இந்த லேட்டன் ஹீட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. தன்னோட வெப்பநிலை மாறாது. சரிங்களா? வெப்பநிலை மாறாத நிலையில் தன்னோட நிலையை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்குதான். ஓகேங்களா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் கேஜி. ஓகேவா? ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வின், ஜூல்ஸ் பெர் கெல்வின், ஜூல்ஸ் பெர் கேஜி. இந்த 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூல்ஸ் பெர் கேஜி கெல்வினா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இது வந்து வெறும் ஹீட் கெப்பாசிட்டி. இது என்னன்னா லேட்டன் ஹீட், அதாவது தன் வெப்ப ஏற்புத்திறன். இது வெறும் வெப்ப ஏற்புத்திறன். இது வந்து தன் உள்ளுறை வெப்பம், அதாவது தன் உள்ளுறை வெப்பம். இதை பார்த்துக்கோங்க, தன் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட், தன் உள்ளுறை வெப்பம். இந்த உள்ளுறை வெப்பத்துக்கு வந்து நோ யூனிட். ஓகேங்களா? நோ யூனிட். அதுவே வந்து அதாவது அலகு கிடையாது, அலகு இல்லை. சரிங்களா? தன் உள்ளுறை வெப்பத்துக்கு மட்டும்தான் யூனிட் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் கேஜி. அதாவது தன் உள்ளுறை வெப்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளுறை வெப்பங்கிறது டோட்டல் அமௌண்ட்டை பேசுறது. தன் உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் பேசுறது. ஒரு லிட்டருக்கு மட்டும் பேசினா தான் தன் உள்ளுறை வெப்பம், ஸ்பெசிஃபிக் ஹீட். அங்கே பார்த்தோம்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே தன்னுன்னு மட்டும் வந்தால் தான் யூனிட் இருக்குது, வெறும் உள்ளுறை வெப்பத்துக்கு யூனிட் இல்லை. சரிங்களா? ஓகேங்க, இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். ஓகே, கொஞ்சம் ஃபிசிக்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் அப்ளை ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அது மட்டும் தான் எப்போவுமே மறக்காமல் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை பார்த்தா ஃபேரன் ஹீட் ஞாபகம் வரணும், 32 212. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த 460 அடிக்கிறது 0 அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் அப்ளைடாக பார்த்து வச்சுக்கோங்க. டே டு டே லைஃபோட லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.